ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த காலவேளையிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இந்த காலவேளையில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். 2 ஜோனை பற்றி இங்கே பேசுகிறார். ஒன்று ஆவி பற்றி பேசுகிறார், ஸ்பிரிட்டை பற்றி பேசுகிறார். இன்னொன்று ஃப்ளஷை பற்றி பேசுகிறார். இது ரெண்டும் எங்கே இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே தான் இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம், சோல், ஸ்பிரிட், ஃப்ளஷ். நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இஸ் எ ட்ரையூன் காட், திருத்துவ தேவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. 3 தெய்வம் இல்லை, ஒரே தெய்வம், 3 விதமாக வேலை செய்கிறார். ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். அவர் மனிதனை உண்டாக்கினபடினால் அவர் எப்படி ட்ரையூன் ட்ரினிட்டி அவருக்குள்ளே இருந்துச்சோ அதை தான் மனுஷனுக்குள்ளேயே வச்சுருக்கிறார். அண்ட் மனுஷனுக்குள்ளே நம்ம என்ன இதுதான் அதை சொல்கிறோம், ஆவி, ஆத்மா, சரீரம். இதில் இந்த ஸ்பிரிட் அண்ட் ஃப்ளஷை பற்றி ஆண்டவர் பல இடங்களில் சொல்கிறாரு. மத்தேயு 26:41 சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம டீஃபால்ட்டாகவே நம்ம மேக்கர் ஹெவன், நம்ம மேக்கர் பரலோகத்தில் இருக்கிறவர், காட். அதனால் நம்ம டீஃபால்ட்டே நம்ம எல்லோரும் நல்லவங்க தான். ஆக்சுவலி நம்ம டீஃபால்ட்டாகவே நம்ம சோல் நல்லதை தான் விரும்பும். ஆனால் அந்த ஃபாலன் நேச்சர்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம தள்ளப்பட்ட நிலைமையில் நம்ம பாவம் செஞ்சு ஃபாலன் நேச்சர் ஒன்று இருக்கும்ல, அது வெயிட்டேஜ் அதிகமாகிட்டனால, கொஞ்சம் அது பவர் அதிகமாகிட்டனால அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த அவர் ரத்தத்தினாலே, சிலுவையினாலே மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் இது பண்ணி அவருடைய அவருடைய சரீரத்தை நமக்கு பலியாக கொடுத்து அவர் ஜெயித்தார். இட் இஸ் ஆல் ஃபினிஷ் சொன்னார். அவர் ரத்தத்தினாலே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் வாங்கி கொடுத்தார். பட் சம்டைம்ஸ் இந்த ஃப்ளஷ் ஸ்பிரிட்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நம்ம நிறைய ஃபீல் பண்ணுறோம். கரெக்டாக பைபிளில் கூட பாருங்களேன், ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஸ்பிரிட் என்றைக்குமே ஃபயராக தான் இருக்கும், மாம்சம் பலவீனம் உள்ளது. இப்போது பிரச்சனை என்னென்னா எதுக்கு அதிகமாக ஃபீட் பண்ணுறோன்றது தான் மேட்ரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்பிரிட்டுக்கு அதிகமாக ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 2 இருக்குன்னு வச்சுங்களேன், 2 ஜோன், இது ஸ்பிரிட்டு, இது ஃப்ளஷ். இப்போ ஸ்பிரிட்டுக்கு தண்ணி ஊற்றுறீங்க. தண்ணி எப்படி ஊற்றுவீங்க? ஜபம், வேத தியானம், சபை கூடி வருதல், நல்ல ஆட்களோடு பழகிறது, காட்லி நேச்சரில் இருக்கிறதுனா நீங்கள் ஸ்பிரிட்டை ஃபீட் பண்ண ஸ்பிரிட்டை நல்ல பவராக இருக்கும். இந்த ஸ்பிரிட் நல்ல ஃபயராக இருந்துச்சு, பவராக இருந்துச்சுன்னா உள்ளான மனிதன் நல்ல பலனாக இருந்தானா சோதனைகளை ஜெயிக்க முடியும், சவால்களை ஜெயிக்க முடியும், பிரச்சனை வரும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், தெய்வீக ஞானம் தருவார், உங்கள் ஃபேமிலியை லீட் பண்ண முடியும், பிஸ்னஸை ஹேண்டில் பண்ண முடியும், பிரச்சனையை நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கராக இருக்குது, காட்ஸ் வேர்டால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் அட் மெனி டைம் இந்த ஃபாலன் நேச்சர்னால நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ளஷை அதிகமாக நம்ம ஃபீட் பண்ணிட்டுருக்கோம். ஃப்ளஷை ஃபீட் பண்ணுறது எது? கோபம், மாம்சத்தின் காரியங்கள். இதை அதிகமாக ஃபீட் பண்ணனால ஸ்பிரிட் கொஞ்சம் டம்மி ஆயிடுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஸ்பிரிட் உற்சாகம் உள்ளது. சில நேரத்தில் ஆவியான உற்சாகப்படுத்தார். காலில் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்காரா? இப்போ எது ஜோம் பண்ணு, கொஞ்சம் ஃபோன் நோண்டதை, கொஞ்சம் ஜோம் பண்ணு, இதெல்லாம் ஆவியானர் பண்ணுற செயல்கள். ஆனால் இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக விளக்குறதுக்கு நான் விரும்புகிறேன். இந்த ஜிம்முக்கெலாம் போனீங்கன்னா மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, 3 விதமான காரியம் இருக்குல்ல, ஃபைபர் கண்டென்ட்டு, ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம சரீரம் எதை அதிகமாக விரும்பும்னா, இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்போஹைட்ரேட்ஸை நம்ம சரீரம் அதிகமாக விரும்பும். இந்த ப்ரோட்டீனையும் ஃபைபரும் நம்மளுடைய சரீரம் அவ்வளோ விரும்பாது. அப்படியே விரும்பினாலும் ஒரு கண்டென்ட்டுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. ப்ரோட்டீன் கூட ஓகே, ஃபைபர்னால் என்ன? காய்கறிகள். இந்த ஜென்ரேஷனே கண்டிப்பாக எனக்கு வானான்னு சொல்கிற குரூப்பாக தான் இருக்கும். அப்போது இந்த 2த்தையும் விரும்பாமல் இந்த கார்போஹைட்ரேட்ஸை தான் நம்ம பெட்ரோல் மாதிரி இந்த சரீரம் அதை தான் அதிகமாக ஏங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் முன்னாடி ஒரு ஃபுல் வெஜ் சாலட் இருக்குதுங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக பிரியாணி, மட்டன் பிரியாணி, எஸ்எஸ் ஹைதராபாத் மட்டன் பிரியாணி. இப்போ இதான் இந்த சாலட்டு தான் ஸ்பிரிட், பிரியாணி தான் ஃப்ளஷ்னு வச்சுங்களேன். ஆனால் எது ஹெல்த்தி 2த்தில்? ஆப்வியஸ்லி சாலட் இஸ் வெரி ஹெல்த்தி தேன் திஸ் பிரியாணி. பட் பிரியாணி இஸ் வெரி டேஸ்டி, ஐ நோ தட். உங்களுடைய இப்போ பார்த்தோன்னே உங்கள் கண் எங்கே போவோம்? எது உங்கள் சரீரம் விரும்பும்? டெஃபினெட்லி இட் வில் நாட்
கோ ஃபார் த சாலட், இட் வில் கோ ஃபார் பிரியாணி. அப்போ வந்து என்ன ஆகும்னா, இது அதிகமாக கட்சியில் கொலஸ்ட்ராலு இல்லாத பிரச்சனை, இதே தான் ஃப்ளஷை ஃபீட் பண்ண பாவம் அதிகமாக ஆக உங்களுக்கு பிரச்சனை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வி நீட் செல்ஃப் கண்ட்ரோல். அது ஆவியின் குணம். அப்போ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் யார்? ஆவியானவர். ட்ரெயினர் யார்? ஆவியானவர். இந்த ஆவியானவர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஆவியை உற்சாகப்படுத்த உங்களை ட்ரெயின் பண்ணுவார். அப்போ டிசிப்ளின்குள்ளே கொண்டு வருவார். அப்போ யூ ஷுட் ஹாவ் அ ட்ரெயினர். இந்த பிடி இந்த ஜிம்முக்கெலாம் போனீங்கன்னா நார்மலாக போய் ஒரு கூட்டம் சேரும், நாங்கள் ஜிம்முக்கு போகிறோம் சார் அப்படின்னு. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கும், அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினர் நின்றுட்டே இருப்பார். அதுக்கு பேர் பர்சனல் ட்ரெயினர், பிடின்னுவாங்க. எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதே தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆண்டர் ட்ரெயின் பண்ண விரும்புகிறார். எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறார் நம்ம ஆவியானவர். இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து ஒரு காமனான ஒரு அழகான எல்லாருக்கும் இது பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ எக்ஸ்ட்ரா ட்ரெயினராக ஒருத்தர் வந்துருக்கிறார் ஆவியானவர். இப்போ நீங்கள் ட்ரெயினர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், நீங்கள் வாங்க சார், நான் வந்துட்டேன் சார், எனக்கு ட்ரெயின் பண்ணுங்க சார். அப்போ நம்ம போய் கூப்பிடணும் ஆவியானவர் எனக்கு வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஏதோ வாசற்பட்டு கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம். அப்போ இந்த ட்ரெயினரை பிடிச்சிட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினர் கஷ்டமாக தான் இருக்கும், சாலட் சாப்பிட கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும், என்னடா அது வீக்காக இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் லைஃப் வீக் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் யூ ஆர் பீங் நரிஷ்டு பை த சூப்பர் அமேசிங் ஹோலி ஸ்பிரிட். உங்களை அழகாக ட்ரெயின் பண்ணி, சூப்பராக ட்ரெயின் பண்ணி, ஒரு காலத்தில் ஜம்முன்னு அந்த ஸ்டேஜ் ஏறி நிற்கும் போது பாருங்கள், அந்த ஜிம் ஆட்கள் அந்த பாடி பில்டர் ஸ்டேஜ் நிற்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிற்கும் போது பொல்லாத பிசாசு இந்த பக்கம் அம்பு அந்த பக்கம் அம்பு, எவ்வளோ அம்பு உங்கள் மேலே வந்தாலும் அது ஒரு நாளும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு இந்த மெசேஜ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வாலிபர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ஆவியானவர் அப்படியே போட்டுட்ருக்கிறார், நான் பேசிட்டே இருக்கேன். ஹாவ் வெரி பிளஸட் டே. ஆமாம், ஜிம் ட்ரெயினரை மறந்துடாதீங்க. ஆவியானவர் இஸ் த ஜிம் ட்ரெயினர். கர்த்தர் தாமே அவரை ஆஸ்வதிப்பாராங்க. ஆமென்.